வணக்கம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். எங்க ஆரம்பிக்கிறது, எதை வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் இல்லையா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லா முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். திடீர்னு ஒரு மெடிக்கல் செலவு. நீங்க ரெடியா? இந்த கேள்வினை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன அதிர்ச்சி வருது இல்லையா? அது சகஜம்தான். ஏன்னா திடீர்னு வர ஒரு ஆஸ்பத்திரி செலவு நாம வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை மொத்தமா காலி பண்ணிட வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்படி ஒரு நிலைமை நமக்கு வராம இருக்க நாம என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? வாங்க இத பத்தி தான் விரிவா பேச போறோம். முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு அவசியம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா இது மாசம் போற ஒரு செலவு அப்படின்னு தான். ஆனா உண்மை அது இல்ல. அது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிற ஒரு சூப்பரான முதலீடு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இத ஒரு சிம்பிளான உதாரணத்தோட சொல்றேன். திடீர்னு மழையில மாட்டிக்கும் போது கொடை இருந்தா நனையாம தப்பிக்கலாம், கரெக்டா? அதே மாதிரி தான் திடீர்னு லட்சக்கணக்கில் வர்ற ஆஸ்பத்திரி செலவுங்கிற மழையில நம்ம சேமிப்பு நனையாம இருக்கிறதுக்கு உதவுற ஒரு பவர்ஃபுல்லான கொடை தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்போ இதனால நமக்கு என்னென்ன பாதுகாப்பு கிடைக்குது? முதல்ல இப்பெல்லாம் ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு ஆஸ்பத்திரி போனாலே பில்லு ஆயிரக்கணக்கில் வருது. இந்த மாதிரி செலவுல இருந்து இன்சூரன்ஸ் நம்மள காப்பாத்தும். ரெண்டாவது, கையில பணம் இல்லைன்னு நல்ல சிகிச்சையை தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்லை. பணத்தை பத்தி கவலைப்படாம பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா பாத்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற அந்த மன நிம்மதி இருக்கே, அதுக்கு விலையே கிடையாது. கடைசியா போனஸா நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு. பாத்தீங்களா, ஆரோக்கியமும் இருக்கு, சேமிப்பும் இருக்கு. ஓகே, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு முக்கியம்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து இதுல என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்கு, அதாவது பேசிக் டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுல உங்க தேவைக்கு எது சரியா இருக்கும் வாங்க பார்க்கலாம். நீங்க தனியா சிங்கிளா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாலிசி, அதாவது தனிநபர் பாலிசி போதும். இல்ல உங்களுக்கு மனைவி குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கா, அப்ப ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா ஒரே பாலிசில ஒரே பிரீமியத்துல மொத்த குடும்பத்தையும் கவர் பண்ணிடலாம். சரி, உங்க அப்பா அம்மாவுக்கு 60 வயசுக்கு மேல ஆகுதா, அவங்களுக்காகவே ஸ்பெஷலா சீனியர் சிட்டிசன் பாலிசிகள் இருக்கு. இது இல்லாம சில பெரிய நோய்களுக்கு மட்டும் தனியா கவர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுக்கும். ஓகே, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி, நூத்துக்கணக்கான பாலிசி இருக்கு. இதுல நமக்கு எது சரி, நமக்கு எது தேவைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, அதுக்கு ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இருக்கு. அதை வச்சு எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை கண்டிப்பா செக் பண்ணணும். முதல்ல சம் இன்ஷூர்ட், அதாவது உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் வேணும்னு முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நல்ல ஹாஸ்பிட்டல்கள் அவங்க லிஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. மூணாவது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இது ரொம்ப முக்கியம். அதாவது 100 பேர் கிளைம் பண்ணா எத்தனை பேருக்கு அவங்க பணம் கொடுத்துருக்காங்கன்ற கணக்கு. இது 95% மேல இருந்தா நல்லது. நாலாவது வெயிட்டிங் பீரியட், பாலிசி எடுத்த உடனேயே எல்லா நோய்க்கும் கவர் கிடைக்காது. அதுக்கு எவ்வளோ நாள் காத்திருக்கணும்னு செக் பண்ணுங்க. கடைசியா பாலிசி எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது எதுக்கெல்லாம் கவரேஜ் கிடையாதுன்னு தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சம் இன்ஷூர்ட், அதாவது காப்பீட்டு தொகை, இதுதான் உங்க பாலிசியோட ஆதாரம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவாச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகபட்சமா எவ்வளவு பணம் கொடுப்பாங்கன்றது தான் இது. உதாரணத்துக்கு, நீங்க சென்னை, பெங்களூர் மாதிரி ஒரு பெரிய நகரத்துல இருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாயாவது கவரேஜ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இங்க மருத்துவ செலவுகள் ரொம்பவே அதிகம். ஓகே, நல்ல பாலிசியா பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிரீமியம், கிளைம் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. வாங்க அதையும் பார்த்துடலாம். பிரீமியம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க பாலிசியை ஆக்டிவா இருக்கிறதுக்காக நீங்க மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கட்டுற ஒரு சின்ன தொகை தான் இது. ஒரு சந்தா மாதிரி நினைச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்க கரெக்டா கட்டிட்டு வந்தா போதும். தேவைப்படும் போது பாலிசி உங்களை கைவிடாது. சரி, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுப்போம். பில் எப்படி செட்டில் பண்றது? இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு கேஷ்லெஸ். இதுல நீங்க உங்க கையில இருந்து ஒரு பைசா கூட கட்ட தேவையில்ல. உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியே நேரா ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கட்டிடுவாங்க. இன்னொன்னு ரீஇம்பர்ஸ்மெண்ட். இதுல நீங்க முதல்ல உங்க பணத்தை போட்டு பில் கட்டிட்டு அப்புறமா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கம்பெனில கொடுத்து பணத்தை திரும்ப வாங்கிக்கணும். இதுல கொஞ்சம் வேலை அதிகம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கேஷ்லெஸ் வசதி இருக்கிற ஆஸ்பத்திரிகள் நிறைய இருக்கிற பாலிசியா பார்த்து வாங்குறது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. ஒரு பாலிசியில எதுக்கெல்லாம் கவரேஜ் இருக்குன்னு பார்க்கறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு எதுக்கெல்லாம் கவரேஜ் இல்லைன்னு பார்க்கறதும் முக்கியம். ஏன்னா சில நோய்களுக்கு 1-2 வருஷம் கழிச்சு தான் கவர் கிடைக்கும். சில விஷயங்களுக்கு எப்பவுமே கவரேஜ் இருக்காது. இதையெல்லாம் நீங்க முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளைம் பண்ணும்போது எந்த ஒரு ஏமாற்றமோ பிரச்சனையும் வராது. ஆரம்பத்துல ஒரு போனஸை பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? டாக்ஸ் பெனிஃபிட்.
அதுதான் வருமான வரி சட்டம் பிரிவு 80D. இது மூலமா நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கட்டுற ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகைக்கு வரி விலக்கு வாங்கிக்கலாம். சோ உங்க ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, உங்க பணத்தையும் இது சேமிக்குது. சரி, இவ்ளோ நேரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நாம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். எல்லாத்தையும் சுருக்கமா நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகளை இப்ப பார்த்தலாம். இந்த விஷயங்களை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. 1. ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு ஆடம்பரம் இல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவை. 2. நண்பர் வாங்கினார், பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கினார்னு அதே பாலிசியா எடுக்காதீங்க. உங்க குடும்பத்தோட தேவை என்னன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி தேர்ந்தெடுங்க. 3. அவசரம் வர்றதுக்கு முன்னாடியே கிளைம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கடைசியா ரொம்ப முக்கியமா பாலிசி டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பாருங்க. கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். உங்களுடைய ஆரோக்கியமான பாதுகாப்பான எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நீங்க என்ன முதலீடு செய்ய போறீங்க? யோசிங்க, நல்ல முடிவா எடுங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நிதி பாதுகாப்பு உருவாக்குங்க.